ம். என்னாச்சு ராஜு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. ஏன் ராஜு என்னாச்சு? ஏன் மூஞ்சி இப்படி ஒரு மாதிரி வச்சிட்டு இருக்க? தீபாவளி அதுவுமா? நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, விடு. பா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன், சரியா? வீட்டை பார்த்துக்க. தீபாவளி எதுவுமே எங்க ராஜு போற? ஏதாவது புது படத்துக்கு போலாம்ல? போகலாம், அப்புறம் போகலாம், பார்த்துக்கலாம். ராஜு 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 ஆ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? விஜய் அண்ணா கரூர் ஃபேமிலிஸ் எல்லாம் மகாபலிபுரத்துல மீட் பண்ண போறாங்க. அப்படியா? சட்டையை கொடு, நான் வந்துடுறேன், நீ பார்த்துக்க, ஓகே? என்னாச்சு ராஜு? விஜய் அண்ணாவை பாத்தியா? பார்த்தேன். பாவம் இந்த மனுஷன் எல்லார் காலையும் வந்து மன்னிப்பு கேட்டாராம். உள்ளே நாங்கள் போகல, அங்கே இருந்த அண்ணாக்கள்லாம் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரே கஷ்டமாக போயிடுச்சு. நல்ல மனுஷனுக்கு வந்த சோதனை. ஹே ராஜு வந்துட்டியா? என்னாச்சு? ஜாலியா இருக்க போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பைசன் போகலாமா, காந்தாரா போகலாமா? உனக்கு எங்கே போகணும்னு சொல்லு, டக்குன்னு போகலாம். என்ன சார் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. ஜாலியாக இருக்கமா? ஜாலியெல்லாம் இல்லை, சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா டிவிக்கு பொதுக்குழு மீட் பாஸ் கிடச்சதே. போனேன், தலைவரை பார்த்தேன். அந்த ஒத்த வார்த்தை 30 நாள் தவமாக இருந்தாங்க. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பாதி பேருமே தவமாக இருந்தாங்க அந்த ஒத்த வார்த்தைக்காக. கடவுளே நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இது இப்படி வச்சிருந்தீங்க மூஞ்சேத்தனடா. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி பாதி பேருக்கு மேலே இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா விஜய் அப்படின்றது ஒத்த மனுஷனுக்காக. சரியா?